Poco வந்து M4 Pro 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 15ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. ஆனா இந்த ஃபோன் ஏற்கனவே ஃபாரின்ல லான்ச் பண்ணிட்ட காரணத்தினால இந்த ஃபோனை பத்தின முழு விஷயமும் இப்போ நமக்கு தெரியும். அதனால இந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோன்ல இருக்கிற டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல ஒரு 6.6 இன்ச்க்கான Full HD+ ரெசல்யூஷன் உள்ள ஒரு LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு நமக்கு 90 Hzக்கான refresh rate வருது. டச் சாம்பிளிங் அப்படி பார்க்கும்போது 240 Hz ஆக இருக்கு. மேலும் இந்த டிஸ்ப்ளேக்கு DCI-P3க்கான ஒயிட் கலர் கேமரா சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளே ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயா வருது. சென்டர்ல நமக்கு பஞ்சுவல் கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்ப்ளே தான். இருந்தாலும் AMOLED கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன்ல MediaTek ஓட Dimensity 810 அப்படிங்கிற ஆட்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.4 GHz வரையும் போகும். அதாவது இது 6 nm ப்ராசஸராக வருது. கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாடியோட G57 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா ஆப்ஸ் ரன் பண்றது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கேம்ஸ் மாதிரி விஷயங்களுக்கும் இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 5G சிப்செட் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து 5G சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கொடுக்குறாங்க. மற்றபடியே RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கலாம். RAM வெர்ஷன் LPDDR4X RAM ஆக வருது. அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக கொடுக்குறாங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது 4 கேமரா இருந்த மாதிரி இருந்தா கூட பக்கத்துல போய் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபோன்ல ரெண்டு கேமரா தான். முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 119 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ பேக் சைடு ரெண்டு கேமரா தான். அதே ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த ஃபோன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் வருது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடிலோட பவர் பட்டன்ல கொடுக்குறாங்க. அது போக நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் மாதிரியான ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணுங்கிறக்காக இதில் வந்து எக்ஸ்-ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் சப்போர்ட்டும் வருது. சென்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஆம்பியன்ட் லைட் சென்சர், கைரோஸ்கோப், அக்ஸலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், ஐஆர் பிளாஸ்டர் மாதிரி சப்போர்ட்டும் வருது. ஸோ ரிமோட்டை கூட வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS பற்றி பார்க்கும்போது இது Android 11 OS MIUI 12.5 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூல் ப்ளூ, பவர் பிளாக் மற்றும் போக்கோ எல்லோ அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. பிரைசிங் பத்தி டீடைல் தெரிஞ்ச உடனே அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். ஸோ ஓவரலாக 17000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்த்தான் கேட்டீங்கன்னா ஓரளவு ஒர்த்து தான் கண்டிப்பாக சொல்லணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு 4 கேமரா இல்லை 3 கேமரா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் மைனஸாக இருக்கும். மற்றபடியா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும். இது போக குறை சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இந்த ஃபோன்ல இல்லை. ஸோ நீங்கள் இந்த போக்கோட M4 Pro 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.